ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா மேக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து MK08 அப்படிங்கிற ஒரு வயர்லெஸ் லெவலியர் அல்லது வந்து காலர் மைக். இது இங்கே வந்து K8ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அமேசான்லேயும் இந்த பிராண்டுடைய macmobile.in அப்படிங்கிற வெப்சைட்லையும் MK08ன்னு போட்டிருக்காங்க. அந்த M அப்படிங்கிறது மேக்னு நினைக்கிறேன். மாடல் வந்து K8. இந்த வயர்லெஸ் காலர் மைக் பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலர் மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் இதனுடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த வருடத்திலேயே இதனுடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கிடச்சிட்டு இருக்கு. அதனால் இந்த டைமில் இதை வாங்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான கேஜெட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விலை குறைவான ஒரு கேஜெட்டை வாங்கி யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் இப்போ வந்து ஒரு வயர்டு மைக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் சாய்ஸாக யூஸ் பண்ணலாம். இந்த கேஜெட்டை வந்து $399க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அமேசான்லையும் macmobile.in அப்படிங்கிற அவங்களுடைய ஓன் வெப்சைட்லையும். இந்த விலைக்கோ அல்லது வந்து இதை விட குறைஞ்ச விலைக்கோ இதை வந்து வெயிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கலாம். இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதனுடைய ரிலையபிலிட்டி இஷ்யூ, அதாவது நம்பகத்தன்மை கொஞ்சம் யோசித்து வாங்கணும். ஏன்னா இதுக்கு வந்து வாரண்டி கிடையாது. இது வந்து நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு இந்த பிராண்டை வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த பிராண்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் நம்பர், இமெயில் ஐடி, அவங்களுடைய அட்ரஸ், அப்புறம் வந்து பர்டிகுலராக இந்த பிராண்டுக்குன்னு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கூட இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் மாடலுக்கு வாரண்டி எதுவும் இல்லை. 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி மட்டும்தான் இருக்கு. இது அவங்களுடைய வெப்சைட்ல அவங்களுடைய சப்போர்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். K8ங்கிற மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் மைக்ரோஃபோன். பிராண்ட் வந்து MAK மேக்னு கொடுத்துருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனில் இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டில் ஒரு சில மாடல் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் இந்த ஓப்பன் கேமரா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வயர்லெஸ் சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. லைவ் ஷோ, இன்டர்வியூ, vlog, ஷார்ட் வீடியோ இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பிளக் அண்ட் பிளே 20 meters ரேஞ்ச் வந்து இதுக்கு வந்து ரிசெப்ஷன் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ரிசைஸ் ரேடியோ சிக்னல் வந்து கிடைக்கும் போட்டிருக்காங்க. கிளியர் டிம்பர் அப்படிங்கிறது, அதாவது டிம்பர் அப்படிங்கிறது நம்ம வாய்ஸ் டோனுடைய அந்த பர்டிகுலர் இவங்க தான் பாடுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு சில இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ எஸ்பிபினா இவர் தான் பாடுறாரு, ஏசுதாஸ்னா இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பர்டிகுலராக அந்த வாய்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த ஒரு பர்டிகுலர் டோன் தான் நம்ம டிம்பர் அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து நம்ம டோனை வந்து இது மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் அதை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹைலி சென்சிட்டிவ், வைட்லி கம்பேட்டபிள் போட்டிருக்காங்க. ஃபார் ஐஃபோனுக்கு இங்கே செக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரிவ்யூவர்ஸ் அண்ட் அவைல் 5% கேஷ்பேக்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான இது வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிட்டு தான் தெரியல. ஏன்னா இந்த 5% கேஷ்பேக்காக நம்ம வந்து ஒரு பொய்யான ஒரு ரிவ்யூவை கொடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இவங்களே வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோனுக்கான யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ஒரு ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஐடி டயக்ராமில் என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. இந்த ரிசீவர் பார்ட்டை மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த டிரான்ஸ்மிட்டர் பார்ட்டை வந்து நம்ம கூட வச்சுக்கணும். பவர் பேங்க்லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாடல் வந்து இது சப்போர்ட் பண்ணாது. இது காமனான ஒரு யூசர் மேனுவல் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் மாடலுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இதில் மாடல் நம்பர் இதில் போடல. நிறைய மாடலுக்கான ஒரு காமனான ஒரு யூசர் மேனுவல் இது. இந்த டிரான்ஸ்மிட்டரில் வந்து எல்இடி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னென்ன லைட் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ரிசீவர்லையும் அதே போட்டிருக்காங்க. பேக்கிங் லிஸ்ட்டில் வந்துட்டு மைக்ரோஃபோன், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல் இதெல்லாம் இருக்கிறதா வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து நல்லா படித்து பார்த்துக்குங்க. ரிசீவர் மாடியூல் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்மிட்டர் மாடியூல் வந்து இதில் இருக்குது. இதில் ஒரு கிளிப்பு கூட கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பட்டன் இங்கே இந்த சைடில் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்இடி லைட்டாக இருக்கும். சார்ஜிங்கான USB டைப் C போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவர் மாடியூலில் வேற ஒன்றும் இல்லை. இண்டிகேட்டருக்கான அந்த சின்ன ப்ரொவிஷன் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. டைப் C மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான இந்த டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜிங் கேபிள் டைப் Cக்கானது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்பிள் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. இது டைப் A இந்த கன்வெர்ட்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதை வந்து ஒரு பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணி எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஆகுது. கண்டினியூஸ் எல்இடி ரெட் கலர் எல்இடி க்ளோ ஆகிட்டு இருக்கு. இது ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இது வந்து எல்இடி ஆஃப் ஆயிடுது. இது வந்து 2 hours சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து 6 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இது வருதுன்னு போட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 80 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க. இந்த ரிசீவர் மாடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும். அதுலேருந்தே வந்து இது பவர் சோர்ஸ் வந்து இதை எடுத்துக்கும். இந்த கன்வெர்ட்டர் பின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் இல்லை பிசியில் இதை நம்ம கனெக்ட் பண்ணி
கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது வந்து plug and play டைப் அப்படிங்கிறதுனால இது கான்ஃபிகரேஷன் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூஎஸ்பி மைக்காக வந்து இது டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. நான் இது வந்து லேப்டாப்பில் என்னுடைய பிசியில் விண்டோஸ் 11லையும் உபுண்டு லினக்ஸில் நான் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டுலையுமே எந்த ஒரு கான்ஃபிகரேஷனுமே தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிச்சு யூஎஸ்பி மைக் அப்படிங்கிறது. இந்த கன்வெர்ட்டர் பின் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆப்பிள் ஃபோன்ஸில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வயர்லெஸ் லெவலியர் மைக்ரோஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்படி நம்ம பார்த்துருவோம். இது வந்து plug and play டைப் ஆட்டோ பேரிங் அப்படிங்கிறதுனால ப்ளூடூத் அண்ட் வைஃபை இந்த ஆன் பண்ணுற அவசியம் இல்லை. இதுவே வந்து வைஃபை 2.4 GHz பேண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து நம்ம வைஃபையோ ப்ளூடூத்தோ ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இந்த 2.4 GHz வயர்லெஸ் ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறதுனால ப்ளூடூத்தை விட ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த மைக் பார்ட் வந்து இது வந்து ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக் கொடுத்துருக்கதா வந்து போட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டு இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டைப்பில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட் ஃபில்டர் இந்த ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்கிறதுனால சாதாரணமான ஒரு விண்டு இதை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த விண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இது பண்ணுது. ஆனால் மற்றபடி இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் 2 hours சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 6 hours ஒர்க்கிங் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து பெருசாக டிரான்ஸ்மிஷன் டிலே வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி அளவுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து 0.009 செகண்ட்ஸ் தான் இது வந்து டிரான்ஸ்மிஷன் டிலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு ஒரு சாம்பிள் கிளிப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த வயர்லெஸ் மைக்கை இப்போ நான் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மொபைல் வந்து மோட்டோலா மோட்டோ G64 மாடல். இது வந்து எந்த அளவுக்கு இந்த விண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுது அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக இதை வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுருக்கேன். வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வாய்ஸ் செக்கிங். ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஃபேன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுருக்கேன். செகண்ட் ஸ்பீட் இப்போ செகண்ட் ஸ்பீடில் வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு விண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணுறேன். வாய்ஸ் செக்கிங் வாய்ஸ் செக்கிங் வாய்ஸ் செக்கிங் வாய்ஸ் செக்கிங் வாய்ஸ் செக்கிங். இப்போ தேர்ட் ஸ்பீடில் ஃபேன் ஸ்பீட் வச்சுருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு விண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இது பண்ணுதுன்னு செக் பண்ணுறேன். வாய்ஸ் செக்கிங் ஃபேன் ஸ்பீட் நம்பர் 3 வாய்ஸ் செக். இப்போ ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேசுகிறேன். இப்போ இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற வாய்ஸையும் இப்போ இருக்கிற வாய்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மைக் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேர் ஆயிடுச்சு. பேர் ஆனதுக்கான சிம்பிள் வந்து இங்கே க்ரீன் கலர் எல்இடி கண்டினியூஸாக க்ளோ ஆகிட்டு இருக்கு. நான் வந்து காலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மைக்கை நான் காலரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோனை வந்து நான் இங்கே டேபிள்லேயே வச்சிடுறேன். ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இது கவர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கேமராவிலிருந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 feet இருக்கேன். 10 அடி தூரத்தில் நான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பேக் சைடு போகிறேன். இப்போ ஒரு 20 அடி தூரத்துலேருந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ மெல்லமாக வந்து அவுட் ஆஃப் லைன் ஆஃப் சைட்டுக்கு நான் போகிறேன். ஸ்டில் இது ரெக்கார்ட் பண்ண தான் பார்ப்போம். இப்போ நான் லைன் ஆஃப் சைட்லேயே இல்லை. இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து லைன் ஆஃப் சைட்டில் வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 20லேருந்து 25 அடி தூரத்தில் நான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து வாய்ஸை கிளியராக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இது ரெக்கார்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். திரும்ப நான் மெல்ல கேமரா பக்கத்தில் வர்றேன். இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். நான் இப்போ வந்து ரொம்ப சத்தமாக இல்லாமல் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். திரும்ப நான் பழையபடி மொபைலை நோக்கி வந்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி வாய்ஸ் செக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இது எப்படி வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இந்த ரிசீவர் மாடியூலை வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம பேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எல்இடி வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கு. ரெட் கலர் எல்இடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக இதை வந்து ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பேரிங் மோடுக்கு வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது மூலமாக இது வந்து இமீடியட்லி இது வந்து பேர் ஆகிக்குது. இப்போ வந்து நான் லைவாகவே நான் வந்து ஒரு ரெக்கார்டிங் சாம்பிள் நம்ம எடுத்து பார்ப்போம். இதை வந்து நான் வந்து என்னுடைய வாய்க்கரியில் நான் வந்து வச்சுக்கிறேன். வெல்கம் டு ரமேஷ் வியூஸ் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் இப்போது இந்த MK08 மாடல் வயர்லெஸ் லேவலியர் மைக்ரோஃபோனை ஓகே இப்போ நம்ம வந்து லைவாக வந்து நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். வெல்கம் டு ரமேஷ் வியூஸ் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் இப்போது இந்த MK08 மாடல் வயர்லெஸ் லேவலியர் மைக்ரோஃபோனை டெஸ்ட் பண்ணுற இந்த சாம்பிள் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் லைவாகவே நம்ம பார்த்தோம். இது வந்து நல்லாவே தான் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இதை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதற்கான ஒரு கிளிப்பை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஒயர்லெஸ் ரிசீவரை நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம டிரான்ஸ்மிட்டர் வந்து பேர் ஆகிருக்கு. இந்த க்ரீன் எல்இடி வந்து எரிஞ்சிட்ருக்கு. இந்த ஆடியோ ப்ராப்பர்ட்டிஸில் மேலே லைன் அவுட் பார்த்தீங்கன்னா பில்டின் ஆடியோ அனலாக் ஸ்டீரியோன்னு காமிக்குது. இந்த மைக்ரோஃபோனில் வந்து USB காம்போசிட் டிவைஸ் இந்த டிவைஸ் தான் அது.
இப்போ நான் வந்து பக்கத்தில் வச்சு நான் பேசுகிறேன். உங்களுக்கு அந்த ஆடியோ அந்த சிக்னல் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுறது தெரியும். ஹலோ, மைக் செக், மைக் செக். இது வந்து ஒரு சாம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரில் மைக் வந்துட்டு ஒயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர்லெஸ் மைக்கோடைய கிளாரிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன். ஆடியோ இன்புட் கேப்சர் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். மைக்ரோஃபோன் வந்துட்டு எனேபிள் ஆயிருக்கு. இப்போ நான் பேச உங்களுக்கு வால்யூம் வந்து இங்கே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது நம்ம வந்து கம்ப்யூட்டரில் கூட கனெக்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த லேவலியர் மைக்ரோஃபோனை வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். சாம்பிள் கிளிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். சரி, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்கள், அதாவது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், இது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம வந்து இதை கேரி பண்ணுறதே வந்து நமக்கு தெரியல. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, அதே சமயம் மைனஸாகவும் இருக்குது. ஏன்னா இது கீழே விழுந்துருச்சுன்னா நமக்கு இது கீழே விழுகிறது கூட நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. ரெண்டாவது, ஈஸி பேரிங் அண்ட் வந்து ஈஸி யூஸ் அப்படிங்கிறதுனால இமிடியேட் பேரிங் ஆயிடுது. மூணாவது வந்து இது வந்து ஒரு கிளியர் வாய்ஸை வந்து ஓரளவுக்கு தருது. வாய்ஸ் கிளாரிட்டியில் வந்து நல்லா தான் இருக்குது, மோசம்னு சொல்ல முடியல. அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் டிலேவும் இது வந்து பெருசாக இல்லை. ஜென்ரல் பர்பஸ் யூசேஜுக்கு இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இது ப்ரைஸ் வந்து இது கம்மியாக இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாதக அம்சங்கள் மைனஸாக வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்னா, இதில் வந்து பேட்டரி பெர்சன்டேஜ் பார்க்குற ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. அப்படிங்கிறதுனால இதை வந்து எஃபெக்டிவாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருக்குது. பேட்டரி எந்த அளவுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இது வந்து ஒரு வாரண்டி இல்லை அப்படிங்கிறதுனால இதனுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி மட்டும்தான் இதை தர்றாங்க. ஸோ அதுக்குள்ளே இதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்து நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் நம்ம வந்து இதையே ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். இந்த ஒயர்லெஸ் லெவலியர் மைக்ரோஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லி ஆல்டர்னேட்டிவ் நிறையா இருக்குது. ஆனால் பிகினர்ஸ்க்கு அந்த அளவுக்கு போக தேவையில்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேஜெட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில பிராண்டட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நான் வந்து லிங்க் வந்து நான் கீழே தரேன். இந்த ப்ராடக்ட்டுடைய பையிங் லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி macmobile.in அப்படிங்கிற இவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து ஆன் சேலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான பையிங் லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம யூடியூப் சேனலான ரமேஷ் யூஸ் தமிழ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.